Hello friends, welcome back to the parenting series. In the Children of Tomorrow book order translation English to Tamil, sentence by sentence, word by word narration பார்த்துட்டு இருக்கீங்க. This is written by Om Swami and நான் இதை ரீட் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு மல்டிபிள் வீடியோஸ் ஆல்ரெடி போட்டிருக்கேன். சாப்டர் பை சாப்டர் படிச்சிருக்கோம். ஸோ ஜஸ்ட் டு ரீகேப் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் என்ன சொல்லியிருக்காருன்னா why this book அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணாரு. அதை நான் தனி வீடியோவை போட்டிருக்கேன். மேக்கிங் எ ஜீனியஸ் செகண்ட் பார்ட்டு, த வேர்ட் பேரண்ட் அது ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ இது 4 வீடியோவில் கவர் ஆகுது. இந்த ஃபர்ஸ்ட் இனிஷியல் இன்ட்ரடக்ஷன், அதுக்கப்புறம் அண்டர்ஸ்டாண்ட்ங்கிற ஒரு மெயின் சாப்டர் வருது. குழந்தைங்கள நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோன்ட்டு அதில் ஒரு 4 சப் சாப்டர்ஸ் இருக்குது. லைஸ், பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட், ஆங்கர், வெயிட் அ மினிட், டிமாண்ட்ஸ், லிவ் விதின் யுவர் மீன்ஸ், அட்டாச்மெண்ட், பட் ஐ நீட் யூ. இந்த 4 சாப்டருக்கும் 4 ஸ்பெசிஃபிக் வீடியோஸ் எக்ஸ்க்ளூசிவாக போட்டிருக்கேன். அடுத்தது இந்த சாப்டர் முடிஞ்சிருச்சு. அந்த மெயின் அண்டர்ஸ்டாண்டுங்கிற சாப்டர் கீழே இந்த 4 சப் சாப்டர்ஸ். அதுக்கப்புறமா பில்டுங்கிற சாப்டர் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். அதில் ஐடென்டிட்டி கேபிட்டல் பற்றி விலாவரியாக லாஸ்ட் டைம் வந்து பார்த்துருந்தோம். இப்போ நான் ரீட் பண்ண போகிறது பில்ட் அப்படிங்கிற மெயின் சாப்டர் கீழே வர்ற சப் சாப்டர் கால்டு அ சென்ஸ் ஆஃப் ரியாலிட்டி. இந்த ப்ராக்கெட்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா லெட் தம் ஏர்ன். இது வந்து பேஜ் நம்பர் 84 பேஜ் நம்பர் 89 ப்ராபப்ளி ஒரு ஷார்ட் சாப்டர் தான். அதனால் நான் அன்லைக் மற்றதுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 1 hour 15 minutes மாதிரி எடுத்திருப்பேன். பட் ப்ராபப்ளி இது 30-35 minutesல கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். பட் again, just to reiterate, like in every video that I have it clearly mentioned, என்னென்னா இப்போ இதோட பர்பஸ் என்ன பார்த்தீங்கன்னா, பேரண்டிங்கிற இந்த சப்ஜெக்ட் வந்து ரொம்ப சென்சிட்டிவ் அண்ட் ரொம்ப நீட் ஆஃப் த அவர் கூட. ஏன்னா நம்ம முன்னாடி இருந்த கல்ச்சருக்கும் இப்போ இருக்கிற கல்ச்சர் நிறையா மாறிட்டு வருது. ஸோ இந்த புக்கை நான் அதனால தான் ஐடென்டிஃபை பண்ணேன். அண்ட் ஐ ஃபவுண்ட் திஸ் புக் டு பி அன் ஈஸி ரீடிங் ஒன், அன்லைக் அதர் திங்ஸ் தட் ஐவ் ரெட் பிஃபோர். நான் ரொம்ப ஸ்லோ ரீடர் தான், அதனால எனக்கு இந்த விஷயம் ரொம்ப பிடிச்சிருக்கு. லைக் வேர்ட் பை வேர்டாக இங்கிலீஷில் ரீட் பண்ணி தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணுறது. அதனால தமிழ் பேசுகிற அதிகமாக இங்கிலீஷ் புக்ஸ் படிக்காத பேரண்ட்ஸுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதனால் மற்றவங்களும் பார்க்கலாம். அதர் பீப்புள் கேன் ஆல்சோ persist through my tolerance throughout the video. ஆனால் especially if you are somebody who are soon to be a parent or already a parent but finding yourself in the middle of a muddy ஒரு பாத் என்ன மாதிரி. ஏன்னா எனக்கு ஒரு 6 வயசில் ஒரு பையன் இருக்கான் அண்ட் 1 வயசில் ஒரு பொண்ணு இருக்காங்க. ஸோ பையனை வச்சு என்னை எவால்வேட் பண்ணும்போது there are lot many things I could have done better. I could have understood well as early as his age 3. ஆனால் அதை நான் பண்ணல. ஆனால் அதனால கம்ப்ளீட்லி நான் ஃபெயிலியர்னு சொல்ல மாட்டேன், கம்ப்ளீட்லி நான் ஐடியல் பேரண்ட்னு சொல்ல மாட்டேன். என்ன சொல்கிறது, there is a healthy set of areas நான் பார்க்குறேன் வேர் ஐ நீட் டு இம்ப்ரூவ். இருக்குது ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் ஏரியாஸ் நான் பார்க்குறேன், அதெல்லாம் நான் இம்ப்ரூவ் பண்ணுன்ட்டு அதோட பயணமாக தான் அதை எடுத்தேன். நான் எடுக்கும்போது நான் மட்டும் படிச்சுட்டு போக வேண்டாம், ஐ கேன் ஆல்சோ ஷேர் அவுட் வித் ஃபெலோ பேரண்ட்ஸ் லைக் யூ அப்படிங்கிறதோடது தான் அது. நமக்கு பேரண்டிங் ஃபோரம்னு ஒன்று இல்லை, பட் அதை ஃபுல்ஃபில் பண்ணணும், அதை அந்த வாய்டை வந்து ஃபுல்ஃபில் பண்ணணுங்கிறதுக்காகத்தான் இந்த வர்ச்சுவல் ஃபோரம், இந்த யூடியூப் சேனல் என்னோட நேமில் இருக்கிற சேனல் ஆல்ரெடி இருக்கிறதுல நான் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் நம்பர் ஆஃப் வியூஸ் வந்து இங்கே ஒரு டார்கெட்டே கிடையாது, அது நல்ல கோலும் இல்லை. நிறைய பேர் பார்க்குறதுனால மட்டும் இந்த வீடியோ இட்ஸ் ரிசீவ்ட் அப்படின்னா ஐ வுண்ட் அக்ரி, பிகாஸ் திஸ் இஸ் சார்ட் ஆஃப் ஒரு பதிவு ரெக்கார்ட் வேர் you want people to listen and also practically implement and tell you what issues they could face while implementing it, so you could go improvise it or rediscuss etc. இது ஒரு கண்டினியூஸ்லி இம்ப்ரூவ் ப்ராசஸ் மாதிரி தான் ஒரு விஷயம் பேரண்டிங்கிறது. அண்ட் முன்னாடி சாப்டர்ஸில் சொல்லியிருந்தாங்க பேரண்டிங்கிறது ஒரு ஸ்கில் அப்படின்ட்டு. எதெல்லாம் ஃபீலிங்கோ எமோஷனோ இல்லாமல் ஒரு ஸ்கில்லாக இருக்கோ அது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஈஸியாக என்ஹான்ஸ் பண்ண முடியும், இம்ப்ரூவைஸ் பண்ண முடியும், இன்னொருத்தருக்கு டீச் பண்ண முடியும், அப்ஸ்கில் பண்ணிக்க முடியும். அதாவது இதுதான் எனக்கு படைக்கப்பட்டது அப்படின்னு எடுத்துக்க தேவை கிடையாது. நீங்கள் டெஃபினெட்லி போய் அங்கேருந்து மேலே அடுத்த லெவலுக்கு போக முடியும். ஸோ வித்தவுட் மச் ஃபர்தர் டிலேஸ், தேங்க்யூ ஃபார் ஆல் யுவர் டாலரன்ஸ் ஸோ ஃபார். அடுத்த சாப்டர் படிப்போம். A sense of reality, let them earn, probably ஒரு very connecting factor நினைக்கிறேன். எனக்கு பார்க்கலாம். In 2001, when I started pursuing my MBA at the University of Technology, Sydney, I met a bright fellow who I became good friends with. 2001 நம்ம ஓம் சுவாமி சொல்கிறார். 2001 அவர் MBA யூனிவர்சிட்டி ஆஃப் டெக்னாலஜி சிட்னியில் படிச்சுட்டு இருக்கும்போது
ஐ met a bright fellow, ஒரு ரொம்ப டேலண்டான ஒரு ஆளை பார்த்துருக்காரு. who I became friends with, good friends with. அவர் கூட பின்னாடி நான் நல்ல ஃப்ரெண்ட் ஆயிட்டேன். லெட்ஸ் கால் ஹிம் ஜோஷல். இவர் சும்மா ஒரு நேம் சொல்றாரு. லெட்ஸ் கால் ஹிம் ஜோஷல். we were majoring in different fields. MBAல ஒரே ஃபீல்டில் இல்லை, பட் some of our core subjects were the same. ஆனாலும் எங்களுடைய சில பாடங்கள் ஒத்துப்போச்சு. It turned out that he was the only son of a big industrialist in India. அப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அவர் வந்துட்டு ஒரு பெரிய தொழிலதிபரோட ஒரே பையன், இந்தியாவில் இருக்கிற தொழிலதிபரோட ஒரே பையன் பின்னாடி தான் தெரிஞ்சுக்கிட்டேன். US டாலர் பில்லியனர். அதாவது பில்லியன் அப்படிங்கும்போது பல கோடி மதிப்புகளை சொல்கிறாங்க. அதுவும் US டாலரில் டினாமினேட் பண்ணி சொல்கிறாங்க. ஒரு US டாலர் பில்லியனர்னா ரொம்ப பெரிய பணம் இருக்கிற, நாட் லைக் அ ஸ்மால் பிஸ்னஸ், மிட் சைஸ் பிஸ்னஸ் பண்ணுற ஆள் கிடையாது. வெல் செட்டில்டு, ரொம்ப ப்ராமினண்ட்டாக இருக்கிற ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனோட பையன். At the time, அப்போது I had just started my own software company and my annual revenues were just crossed $500,000. நான் வந்து அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அப்போ தான் என்னுடைய சாஃப்ட்வேர் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறேன். அதோடைய ஒர்த்து, அதோட ஆனுவல் ரெவென்யூஸ், வருடாந்திர வருமானம் பார்த்தீங்கன்னா $500K, சாரி, அதாவது $500,000 சொல்கிறாரு. ஈக்குவேட் பண்ணிங்கன்னா என்ன, ஒரு 5 lakhs நீங்கள் 70 times மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன இருக்கும், 3.5 crores சொல்லலாம். அந்த மாதிரி a few months இவரோட நம்ம ஓம் சுவாமியோட வருடாந்திர வருமானம், லாபம் கிடையாது, வருமானம். அதுக்கப்புறம் நிறைய எக்ஸ்பென்சஸ் எல்லாம் கழிக்கணும், டேக்ஸ் எல்லாம் கழிக்கணும், டெப்ரிசியேஷன்லாம் கழிக்கணும். இதெல்லாம் போனதுக்கப்புறம் தான் ஒரு ப்ராஃபிட்டுங்கிறது ஒர்க் அவுட் பண்ண முடியும். ஸோ இவர் யாரை கிராஸ் பண்ணாரோ அந்த ஃப்ரெண்டு வந்துட்டு அட்ரலி பயங்கர பெரிய ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்டோட பையன். இவர் ஒரு 3 கோடி அளவுக்கு தான் வருட வருமானம் வரக்கூடிய ஒரு ஆளாக இருந்தார் அப்போ, அதாவது அந்த சாஃப்ட்வேர் கம்பெனியை ஆரம்பிச்சதுலேருந்து. a few months earlier, அதுக்கு சில மாதங்களுக்கு முன்னால், I had read Rich Dad Poor Dad by ராபர்ட் கியோசாகி. நானும் அதை ரீட் பண்ணிட்டேன். இவர் சொல்கிறாரு, அந்த கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி தான் ரிச் டேட் புவர் டேட்ங்கிற புக்கை ரீட் பண்ணாராம். which had made it to best seller charts worldwide. வேர்ல்டு ஃபுல்லாக வந்து நல்லா போச்சு அந்த புக்கு, எல்லாத்துக்கும் தெரியும். ஜோஷல் அந்த ஃப்ரெண்டை பற்றி சொல்கிறாரு. Joshua was certainly the son of just about as rich a dad as one could imagine, and he treated money differently than I, as self-starter, did. அதாவது அவர் வந்துட்டு கண்டிப்பாக பார்த்தாலே தெரியுது, அந்த son of just about as rich as a dad and one could imagine he treated money differently. இப்போ நாங்கள் வந்துட்டு ஒரு செல்ஃப் ஸ்டார்டர் மாதிரி இருந்தோம். ஆனால் அவர் வந்து ஆல்ரெடி பணத்தை வந்து வேறு மாதிரி ட்ரீட் பண்ணிட்டு இருந்தார். பார்க்கும்போது தெரிஞ்சது ஒரு பெரிய ரிச் டேடோட பையனாக தான் இருக்கணும். ஐ மீன் அந்த மாதிரி, அந்த அளவுக்கு மணியை வந்து வேறு மாதிரி ட்ரீட் பண்ணிட்டு இருந்தார். It's not that I spent any less or guarded my money, but he had a certain way of looking at trends and businesses. நான் வந்து கொஞ்சமாக பணம் செலவு பண்ணேன், ரிலேட்டிவ்லி போராக இருக்கிறனாலையோ ரிலேட்டிவ்லி லெஸ் ரிச்சர் தான் அந்த ஜோஷில் அந்த ஃப்ரெண்டோட அவ்வளோ பெரிய ஆளுக்கு முன்னாடி வந்து நான் கொஞ்சமாக தான் பணம் ஸ்பெண்ட் பண்ணேன் அப்படிங்கிற பாயிண்ட் நான் சொல்ல வரல. அது பாயிண்ட் கிடையாது, நான் அப்படிலாம் இல்லை. அவன் ரொம்ப சேமித்தேன் அப்படிங்கிறதும் கிடையாது. ஆனால் அவர் என்னன்னா, பட் he had a certain way of looking at trends and businesses. அவர் வந்துட்டு நம்ம இதுதான் நடைமுறையில் இது மாறுது, இந்த பிஸ்னஸ் வருது போகுது, மக்கள் வந்து இந்த பிஸ்னஸ் நோக்கி போகிறாங்க, இந்த குறிப்பிட்ட பிஸ்னஸ் மட்டும் இந்த இடத்துல நல்லா போய்கிட்டு இருக்கு, இந்த ட்ரெண்ட் இப்படி சேஞ்ச் ஆகுது, மக்கள் புது மாதிரி பொருட்களை நோக்கி போகிறாங்க, மக்களுடைய பர்ச்சேசிங் பவர் இவ்வளோ, இந்த மாதிரி ஒரு அந்த நடைமுறைக்கு தகுந்த ஒரு வாழ்வியல் மாற்றம், அதுலேயும் வர்த்தக ரீதியான மாற்றத்தை வந்து சரியாக புரிஞ்சு வச்சுருந்தார் அந்த ஜோஷல். எங்களை விட நல்லாவே அவர் பார்க்குற விதம் வேறு மாதிரி இருந்துச்சு. My focus in building a company was short-term, whereas he seemed more keen in betting on long-term opportunities, for he believed they would yield greater results. நான் வந்து இப்போ ஷார்ட் டேர்மில் ஒரு குறுகிய காலத்துக்குள்ளே நல்லா ஃபங்க்ஷன் ஆகிற ஒரு கம்பெனி ஆரம்பித்தா போதுன்னு நினச்சேன். அவர் ரொம்ப லாங் டேர்மில் பார்த்தாரு, பெரிய ரிசல்ட்ஸ் கொடுக்குறார், ரொம்ப பெரிய ரிசல்ட்ஸ் கொடுக்குறார், ரொம்ப நீச்சியாக ரொம்ப நாள் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியாக வந்து அவர் பார்த்தார். ஒரு கம்பெனி அப்படிங்கிறத வந்து அவர் இப்படி பார்த்தாரு. The only problem, however, was that he did not have any startup capital and his father would not lend a penny. ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா, ரொம்ப பெரிய வீடுகளில் கூட இருக்குது, ரொம்ப பெரிய ரிச் ஃபேமிலிஸில் கூட இருக்குது, அவர்கிட்ட
என்னதான் நல்ல ஐடியாஸ் இருக்குது, ட்ரெண்டை பற்றி நல்லா புரிஞ்சு வச்சிருக்காரு, மணியை பற்றி டிஃப்ரெண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, எத்தனை இருந்தாலும் அவர் ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கையில் ₹1 கூட கிடையாது. அதை அவங்க அப்பாவும் தர்றதுக்கு ரெடியாக இல்லை. மை ஃபாதர் வாண்ட்ஸ் மீ டு ஒர்க், ஹி டோல் மீ. அவர் சொல்லியிருக்காரு, எங்கள் அப்பா என்ன வேலை செய்யணும்னு நினைக்கிறாரு. According to him, the only way I would understand the value of money is if I learn to earn it. அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவரை பொறுத்த வரைக்கும் நான் எப்போ பணத்தை வந்து இப்போ அதிகமாக நல்லா புரிஞ்சுக்க முடியும், பணங்கிற ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்க முடியுமோ, எப்போ நான் அதை எப்படி சம்பாதிக்கணும்னு கற்றுக்கிறனோ அப்போ மட்டும்தான் நான் வந்து பணத்தை பற்றி ஃபுல்லாக புரிஞ்சுக்க முடியும். அதாவது வெறுமனே ஒரு வேலை செஞ்சுட்டு அது வாங்குறது கிடையாது. அவர் இந்த ஜோஷில் என்ன சொல்லியிருக்காரு நம்ம ஓம் சுவாமி கிட்டனா, எப்போ நான் இந்த வந்து பணம் சம்பாதிக்கிறது எப்படிங்கிறத கற்றுக்கிறனோ அப்போ தான் வந்து பணம் அப்படிங்கிற விஷயத்தையும் ஃபுல்லாக புரிஞ்சுக்குவேன். அட் ஃபர்ஸ்ட் I did not believe him, but it turned out he was telling me the truth. முதல்ல நான் நம்பலை, இந்த அளவுக்கு வந்து இவர் ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கணும்னு இருக்காரு, பணத்தை பற்றி புரிஞ்சுக்கணும்னு இருக்காரு. இதெல்லாம் சொல்லும்போது நான் நினைக்கல, நான் என்ன இப்போ பெரிய வீட்டு பையன் சும்மா இது மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் பெருசாக நம்பலை. பட் ஆனால் அவர் உண்மையை தான் சொல்லியிருக்காரு, மனசுக்குள்ளேருந்து சொல்லியிருக்காரு. When his father sent him to Sydney for his master's degree, he told him that he would pay his university fee and for his accommodation. அதாவது அப்பா வந்து சிட்னிக்கு இவர் அனுப்பும்போது மாஸ்டர் டிகிரி MBA பண்ணுறதுக்கு நம்ம அந்த ஓம் சுவாமியோட ஃப்ரெண்டு ஜோஷில் வந்திருக்காரு. அவர் வரும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா, அவங்க அப்பா இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ஃப்ரம் இந்தியா, நான் உனக்கு அக்காமடேஷன், நீ தங்குறதுக்கும் யூனிவர்சிட்டி ஃபீஸ்க்கு மட்டும்தான் நான் பே பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காரு. ப்ளஸ் he would buy him a cell phone and a laptop. அது கூட ஒரு செல்ஃபோனும் லேப்டாப்பும் வாங்கி தரான்னு மட்டும் சொல்லியிருக்காரு. எவ்வளோ பெரிய ரிச் பர்சன், ஆனால் எல்லாத்தையும் அள்ளி கொடுக்கல, இது மட்டும்தான் கமிட் பண்ணியிருக்காரு. He would also get 6 months of living expenses, but beyond that, அதாவது அவர் 6 மாதத்துக்கான எக்ஸ்பென்சஸ் செலவுகளை மட்டும் தர்றன்னு இருக்காரு ஆரம்பத்தில். உனக்கு மொதல் 6 மாதத்துக்கு வேறு நிறைய செலவுகள் இருக்கலாம், மிஸ்லினியஸ் நிறைய செலவுகள் இருக்கலாம். ஐ வுட் lend that money, அதை கொடுக்குறேன். லெண்டில் I would offer that, I would take care of that expenses, but beyond that Joshua would have to find some place to work and earn so he could pay for his groceries. அதுக்கு மேலே 6 மாதத்துக்கு மேலே அவரே வந்துட்டு ஒரு இடம் பார்க்கணும். எதுக்குன்னா ஒர்க் பண்ணுறதுக்கும் பணம் ஏர்ன் பண்ணுறதுக்கும், ஸோ தட் ஹீ குட் பே ஃபார் ஹிஸ் க்ராசரிஸ். அதாவது எல்லாமே அவரே பார்த்துக்குவார். 6 மாதத்துக்கு வரைக்கும் தான் அப்பா சொல்லி அனுப்புகிறாரு. MBA டிகிரி போகும்போதே, நான் பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட், என்ன வேணாலும் பண்ணேன், ஆட்டம் போர்டு பார்த்துக்கலாம், பணத்தை அழிச்சு தீத்தாலும் பார்த்துக்கலாம், சொத்து 7 தலைமுறை 15 தலைமுறைன்னு சொல்லிட்டு ஒரு நம்பரை சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்காம அவர் சொல்கிறாரு, நீ போகிற மொதல் 6 மாதத்துக்கு மட்டும் உன்னோட எக்ஸ்பென்சஸ் நான் வந்து எடுத்துக்கிறேன், என் செலவுகளை என் தலையில் எடுத்துக்கிறேன், உனக்கு லேப்டாப் ஒன்று செல்ஃபோன் ஒன்று வாங்கி தரேன், மொதல் 6 மாதத்துக்கான யூனிவர்சிட்டி ஃபீ ஐ திங்க் த்ரூ அவுட் தி இயர் பே பண்ணுறாரு, அக்காமடேஷன் த்ரூ அவுட் தி இயர் பே பண்ணுறாரு. அப்போ 6 மாதத்துக்கு அப்புறம் இந்த ஜோஷில் என்ன பண்ணி ஆகணும்னா, டெஃபினெட்லி ஒரு வேலைக்கு போயதாகணும். MBA முடித்தோம் சும்மா ஜாலியாக இருந்தான்னு இருக்க முடியாது. டெஃபினெட்லி ஒரு சைடு ஒர்க் எதுவும் பார்த்து தான் ஆகணும். அப்போ தான் அவரோட கிராசரிஸ், மீனிங் அவருக்கு தேவையான உணவு சம்மந்தமான செலவுகள் எல்லாத்தையும் பார்த்துக்க முடியும். இன் அதர் வேர்ட்ஸ், he had to earn his own livelihood. அதாவது ஷார்ட்லி என்ன சொல்கிறாருன்னா, அவனோட வாழ்க்கையை அவன் தான் பார்த்துக்கணும்னு சொல்லி விட்டுருக்காரு. Another close acquaintance of mine in the MBA course, இன்னொரு நல்லா தெரிஞ்ச ஒருத்தர் MBA கோர்ஸில் இவர் கூட படித்தவர் ஓம் சுவாமி சொல்கிறாரு. ஃபஸ்ட்டு அதை சொல்லிட்டார். அந்த ஒரு சாப்டர் வந்து அந்த ஒரு ஸ்டோரியை சொல்லி வச்சுருக்காரு. பார்க்கலாம், பின்னாடி கனெக்ட் பண்ணுவார். இப்போ அடுத்த சப் இதுக்குள்ளே போகிறாரு, இன்னொரு ஸ்டோரிக்குள்ளே போகிறாரு. Another close acquaintance of mine in the MBA course, MBA பண்ணும்போது கூட இருந்த ஒரு ஆள், கிரிஷ், நேமை மாற்றிருக்காரு எல்லா இடத்துலையும், கிரிஷ் நேம் சேஞ்ச்ட், ஆல்சோ ஃப்ரம் இந்தியா, அவர் இந்தியாவிலிருந்து தான், வாஸ் அ சன் ஆஃப் அன் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் டூ. அவரும் ஒரு பெரிய என்ன சொல்கிறது, சம்பாதிச்ச ஒரு பெரிய தொழிலதிபரோட பையன்தான். His father, however, had told Girish that he would provide everything and all he had to was study. அவங்க அப்பா சொல்லி அனுப்பிச்சிருக்காரு, எல்லா விஷயமும் நான் உனக்கு கொடுத்துருவேன், ஒன்றே ஒன்று தான் நீ பண்ணணும், படிக்கிறது மட்டும்தான் பண்ணணும், உனக்கு என்ன வேணாலும் செலவு பண்ணு, என்ன வேணாலும் நான் தர்றேன், நீ படிக்கிறத மட்டும் பண்ணு. இப்போ சொல்கிறாரு, த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஜோஷில் அண்ட் கிரிஷ், இந்த 2 பேர் முன்னாடி இருந்த ஒரு ஃப்ரெண்டு, அவங்க அப்பா என்ன சொல்லியிருக்காரு, 6 மாதத்துக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன், எல்லாம் நீ தான் பண்ணிக்கணும். அடுத்தது கிரிஷ், நான் வந்து என்ன வேணாலும் பரவாயில்ல, உனக்கு எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, நீ படித்தா சரி, நான் உனக்கு எல்லாமே பண்ணுறேன். இந்த 2 பேர் இப்போ சொல்கிறாரு, த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஜோஷில் அண்ட் கிரிஷ் வாஸ் ஒன்லி ஒன். இவங்க 2 பேருக்கு இருக்கிற வித்தியாசம் ஒன்று தான். ஜோஷில்ஸ் ஃபேமிலி had been rich for the last 3 generations, whereas Girish's father was a self-made man.
ஜோஷிலோட வீடு அவங்க 3 தலைமுறையாக அவங்க பணக்காரங்க. ஆனால் கிரீஷ் பார்த்தீங்கன்னா இப்போ தான் அவர் தான் தானாக வந்த ஒரு தானியங்கி, அவரே உருவாக்கிட்டவர். இந்த ஜென்ரேஷனில் தான் அவர் பணக்காரன் ஆயிருக்காரு, அவரே உழைச்சி கஷ்டப்பட்டு. He did not want his son to go through the hardships that he had faced. அதனால கிரீஷோட அப்பா எப்படி பார்க்குறாருன்னா, நம்ம பட்ட கஷ்டத்தை நம்ம பையன் பட வேணான்னு பார்க்குறாரு. He did not want his son to go through the hardships that he had faced. Next, அடுத்த paragraph போகிறோம். I have seen it over and over again that often self-made rich parents or even those upper middle classes go the extra mile to ensure that their children have all the comforts in life. சொல்கிறார் ஓம் சுவாமி. நிறைய டைம் பார்த்துருக்கேன். அதாவது ரொம்ப பெரிய பணக்கார ஃபேமிலியில் தானாக உருவாக்கிக்கிட்ட ஒரு ஆள் இருக்கார், தானாக உருவாகி வந்தவர், சொத்துக்களாக இன்ஹெரிட்டன்ஸ் மூலமாக அடுத்த அதாவது முந்தின தலைமுறைகிட்ட இருந்து எடுக்காமல் இது பண்ணி அவரே உருவாக்குறாரு பாருங்க. அந்த மாதிரி இருக்கிற பணக்கார குடும்பங்கள் இருக்கிற தந்தைகள், அது இல்லாமல் ரொம்ப அப்பர் மிடில் கிளாஸ், நம்ம நடுத்தர வர்க்கத்தோட மேல்நிலை நடுத்தர வர்க்கத்தோடைய இருக்கிற ஒரு பேரண்ட்ஸ் இருக்காங்க, அப்பாக்கள் பார்த்தீங்களா. இவங்க 2 பேருமே என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம குழந்தைகள் இந்த அளவுக்கு கஷ்டப்பட வேண்டாம், அவங்களுக்கு என்னவாது நான் அடுத்த லெவலுக்கு என்ன ஸ்ட்ரெச் பண்ணி சாக்ரிஃபைஸ் பண்ணி எப்படியாவது அவங்கள சந்தோஷமாக வைக்கணும்னு நினைக்கிறாங்க. இந்த தாட்டை கொஞ்சம் எனக்குள்ளேயும் interwoven. Unlike my father வந்துட்டு is not like a 3rd generation 4th generation businessman. ஆனால் அவர் வந்து first generationல he became rich. ஆனால் அவர் எனக்கு கொடுத்தது எப்படி ஜோஷிலோட அப்பா கொடுத்தாரோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான். he didn't pour money on my studies, academics or any other pursuits. Actually he rather kept me at bay altogether in a different place and asked me to manage my finance after a while when he was earning much. So we were not entitled for all his money anything during academics also, though he had it. இப்போ திரும்ப இந்த டாபிக்குள்ளே வர்றேன். என்னை பற்றி அதையுமே எங்கே என்ஃபோர்ஸ் பண்ணுறதில்ல, பட் இந்த சாப்டர் கொஞ்சம் பர்சனலி ரொம்ப கனெக்டிங்காக இருக்கிறதுனால நான் போயிட்டு வந்தேன். Money was very important to them when they were growing up and they ensured that their own children don't need to struggle for it. அதான் இந்த மாதிரி இப்போ கிரீஷோட அப்பா மாதிரி இருக்கவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ரொம்ப மணி அவங்க வந்து சின்ன வயசில் இருக்கும்போது மணி ரொம்ப முக்கியமான விஷயமா இருந்துச்சு, அது பின்னாடி ஓட வேண்டியதாக இருந்துச்சு, அது பின்னாடி போராட்டங்கள் இருந்துச்சு. அந்த போராட்டங்கள் தன்னுடைய குழந்தைகள் அனுபவிக்க வேணான்னு பார்க்குறாங்க. Whether that's buying the latest model of iPhone or iPad, a MacBook or any other new gadget, their children are provided with the best. இப்போது அவங்க இப்போ வந்து ஃபோனாக இருக்கட்டும், அவங்க லேப்டாப்பாக இருக்கட்டும், வேறு எந்த விஷயங்களாக இருக்கட்டும், அவங்க சில்ட்ரன் அவங்க குழந்தைகள் வந்துட்டு பெஸ்ட்டு மட்டுமே கொடுக்கணும், அவங்களுக்கு பெஸ்ட்டு மட்டுமே தரணும்னு சொல்லி பார்க்குறாங்க. இந்த மாதிரி கிரீஷ் மாதிரி அப்பாவோட பசங்களோட அப்பா. The rich, especially those who have been fortunate enough to be well off for generations, deal with money and their children a little differently. உண்மையான பணக்காரங்க எப்பயுமே பணத்தோடையே இருக்கவங்க, பல தலைமுறைகளில் இருக்கவங்க எப்படி பார்க்குறாங்கன்னா, அவங்க வந்து பார்க்கும்போது குழந்தைங்களை கொஞ்சம் வேறு மாதிரி டீல் பண்ணுறாங்க பண விஷயத்தில், பணங்கிற கான்செப்டில். ஐ மே பி ஸ்டீரியோ டைப்பிங் ஹியர். நான் சொல்கிறது ஒருவேளை எல்லாம் திரும்ப திரும்ப சொல்கிற மாதிரி தெரியலாம், இல்லை எல்லாம் சொல்லி அழுத்து போனதாக கூட இருக்கலாம். பட் when I say self-made rich parents, I'm not talking about those who go on to become billionaires. They learn the art of parenting somehow, but for example, Bill Gates, Steve Jobs, Warren Buffett, but those who do reasonably well in their lives. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நான் வந்துட்டு செல்ஃப்-மேட் ரிச் பேரண்ட்ஸு அப்படி சொல்கிறது யாருன்னா, ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் தோஸ் ஹூ கோ ஆன் டு பிகம் பில்லியனர்ஸ். அதாவது நம்ம பில் கேட்ஸு, வாரன் பஃபெட், இவங்கெல்லாம் ஸ்டீவ் ஜாப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களும் ஃபஸ்ட் ஜென்ரேஷனில் தான் வந்து ரிச் ஆனாங்க. பட் அவங்களுக்கு வந்து ஆர்ட் ஆஃப் பேரண்டிங் மூலமாக நல்ல விஷயங்கள் தெரிஞ்சிருந்தது. அதே நேரத்தில் அவங்க ஒரு பில்லியனியர் ரேஞ்சுக்கு வந்துட்டு மூவ் ஆகிட்டாங்க வித் பர்சியூட். அவங்க எக்ஸப்ஷன்ஸ். நான் சொல்ல வர்றது யாருன்னா, ரீசனபிளி வெல் ஓரளவுக்கு நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற செல்ஃப்-மேட் ரிச் பீப்புளை பற்றி சொல்கிறோம். அல்ட்ரா அந்த ஒரு எக்ஸாம்பிளரியாக இருந்திருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த டெக்னாலஜியை மாற்றினவங்க, டைம்ஸையை மாற்றினவங்க, இந்த மாதிரி வேர்ல்ட்ஸ் நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3 ரிச்சஸ்ட் பீப்புள் அந்த லிஸ்ட்டில் வரக்கூடிய ஆளுகளை பற்றி அவர் சொல்ல. அவங்களும் ஃபஸ்ட் ஜென்ரேஷனில் தானே வராங்க. ஸோ அவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. அவங்க பேரண்டிங்கை வேறு மாதிரி ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. எக்ஸாம்பிள்ஸ் இவங்கெல்லாம் தான். பட் இவர் சொல்ல வர்ற அந்த செல்ஃப்-மேட் ரிச் பேரண்ட்ஸ், தானாக உருவாக்கிக்கிட்ட எழுந்து வந்த பணத்தை சம்பாதிச்ச பேரண்ட்ஸ்,
அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஒரு இந்த தலைமுறை அவங்களோட தலைமுறையில் அப்படி வந்தவங்க அப்படிங்கும்போது அவங்கள வந்து அவங்க அப்படி வந்துட்டு இன்னைக்கு ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க ரீசனபிளி. அந்த மாதிரி பேரண்ட்ஸ் தான் இவர் சொல்றாரு. பெரிய ரொம்ப அதுக்காக நீங்க சொல்ல முடியாது. வாரன் பஃபே இருக்காரு, அவரும் போன ஜென்ரேஷன்ல தான் ஏர்ன் பண்ணாரு, அவரும் இந்த மாதிரி தான் வந்து குழந்தைங்களை வந்து ஸ்பாயில் பண்றாரா எல்லாத்தையும் கொடுத்து அப்படிங்கிற அந்த ஆர்குமெண்ட் நமக்கு இங்க வர வராங்கிறதுக்காக கிளாரிஃபிகேஷன் அது. Coming back to my story, இப்போ இவர் ஸ்டோரிக்கு வராரு. இப்போ ஜோஷல் got a job as a sales person in a retail shop. ஒரு ஒரு சாதாரணமான மளிகை கடையில் ஒரு சேல்ஸ் பர்சன், ஒரு விற்பனையாளராக வந்துட்டு ஜாயின் பண்ணியிருக்காரு ஜோஷல். டு கவர் த வீக்கெண்ட் ரஷ் த ஓனர் ஹையர்ட் them at $12 per hour. அதாவது அந்த கடையோட ஓனர், அந்த மளிகை கடையோட ஓனர், சிட்னியில் இதெல்லாமே நடக்குது. சிட்னி மளிகை கடையோட ஓனர் வீக்கெண்டில் இருக்கிற உங்களுக்கு வீக்கெண்டில் தான் வந்துட்டு இந்த கிராசரி எல்லாம் வந்து அதிகமாக செய்ய போகிறாங்க எனிவே எல்லா ஃபேமிலிஸுமே. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு ரஷ் அதிகமாக இருக்கும் ஸ்டாலில். அதை டேக்கிள் பண்ணுறதுக்காக தான் ஜோஷில் வந்து ஹையர் பண்ணியிருக்காரு. எப்படின்னா $12 per hour. அங்கே வந்து ஹவர்லி பேசிஸில் வந்து பில் பண்ணுறாங்க லேபர்ஸ் எல்லாம். ஆஃபரிங் ஹிம் 16 hours ஆஃப் ஒர்க். அதே நேரத்தில் 16 மணி நேரம் வேலை கொடுக்குறாரு. அவ்வளோதான் பண்ணணும், அவ்வளோதான் தேவை அவருக்கு. ஆக்சுவலாக 16 × 12 போட்டுக்கோங்களேன், $192 கிடைக்கும் கரெக்டாக இது ஒர்க் பண்ணால் வீக்கெண்டுக்கு. திஸ் வாஸ் இனஃப் டு பே ஃபார் ஹிஸ் கிராசரிஸ். இதுவே போதுமானதாக இருந்துச்சு அவருக்கு கிராசரி வந்து பே பண்ணுறதுக்கு. இயர் லேட்டர், ஒரு வருஷம் கழிச்சுட்டு, ஆஃப்டர் ஹி கிளியர் த ஃபர்ஸ்ட் இயர் ஆஃப் ஹிஸ் எம்பிஏ, ஃபர்ஸ்ட் இயர் எம்பிஏ முடிஞ்சதுக்கப்புறம் ஹிஸ் ஃபாதர் அக்ரீடு, எதுக்கு ஒத்துக்கிட்டார், எதுக்கு, டு பை ஹிம் அ கார், ஒரு கார் வாங்கி தர ஒத்துக்கிட்டார். ஆன் த கண்டிஷன் தட், ஒரு கண்டிஷன் இருக்கானா, ஆன் த கண்டிஷன் தட் ஹி வுட் பே ஃபார் த ஃபியூவல் ஹிம்செல்ஃப். அவரே அந்த அதுக்கான ஃபியூவல், இது வந்து பெட்ரோல் போடுறதுக்கெல்லாம் வந்து காசு கொடுத்துட்டு இருக்க முடியாது, கார் வாங்கி தருவேன். அதாவது இந்த விஷயங்கள் ஒரு வருஷம் கழிச்சு, இந்த எம்பிஏ முடிச்ச ஒரு வருஷம் கழிச்சு. ஏன்னா ஃபஸ்ட்டு அனுப்பும்போது சொல்லி விட்டாரு, மொதல் 6 மாதத்துக்கு தான் உனக்கு நான் பார்த்துக்குவேன், மீதி நீ தான் பார்த்துக்கணும், தங்கறக்கும் யூனிவர்சிட்டி ஃபீஸ் மட்டும் நான் கட்டுவேன், அது தவிர. ஸோ 6 மாதத்துக்கு அப்புறம் ஒரு ஜாப் போய் ஆகணும். போயிட்டாருங்க, இந்த ரீட்டைல் ஷாப்புக்கு சேல்ஸ்மேனாக போயிட்டுருக்காரு. $12 per hour, 16 hours a weekend அப்படி வந்து ஏர்ன் பண்ணிட்டு இருக்காரு, which is like $192 Australian dollars AUD. இப்போது எந்த இயர்னு தெரில, எஃப்எக்ஸ் பார்க்கலாம், இந்தியன் ருபீஸில் சொல்கிறது. பட் நெவர்தலஸ் வந்து அது எவ்வளோ இருக்குன்னு நான் சொல்கிறேன்னா, இப்போ 100 அப்படிங்கும்போது 5K 100 it's like 10,000, அவ்வளோதான். 10,000 or below 10,000 actually roughly. ஸோ அதுதான் வந்து அவர் கிராசரிக்கு அங்கே தேவைப்படுறது ஒரு வாரத்துக்கு எனிவே. ஸோ மந்த்லி வந்து ஒரு 40Kன்னு வச்சுக்கோங்களேன், 40,000 இப்போ இருக்கிற எஃபெக்ட்ஸ் வச்சு சொல்கிறேன் நான், 2020 வச்சுட்டு. ஸோ இப்போ என்ன, திரும்ப ஸ்டோரிக்குள்ளே போவோம். இப்போது அதுக்கப்புறம் 1 year முடிக்கும்போது அவங்க அப்பா என்ன சொல்லியிருக்காருன்னா, சரி ஃபைன், எல்லாமே நல்லா போயிட்டுருக்கு, ஃபைன், நான் உனக்கு கார் வாங்கி தரேன், ஆனால் வந்து ஃபியூவல் நான் போட மாட்டேன், நீ தான் போட்டுக்கணும். ஜோஷல்ஸ் ஃபாதர் வுட் பே ஃபார் த கார் அண்ட் இன்சூரன்ஸ் அண்ட் நத்திங் எல்ஸ். அவர் காருக்கும் பே பண்ணுறாரு, இன்சூரன்ஸுக்கு பே பண்ணுறாரு, வேறு எதுக்கும் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டார். இந்த ஃபியூவல் எரிபொருள் இதுக்கெல்லாம் பண்ண மாட்டேன். ஹி கால்ட் மீ எக்ஸைட்டட்லி. யார், ஜோஷல் வந்து அப்போ ஓம் சுவாமி கூப்பிட்டுருக்காரு, ஃப்ரெண்டு தானே இவங்கெல்லாம் கூப்பிட்டுருக்காரு. வி மஸ்ட் கோ அவுட் அண்ட் செலிப்ரேட். நம்ம வெளில போய் சந்தோஷமாக அதை கொண்டாடணும். ஹி செட், இட்ஸ் மை ஃபர்ஸ்ட் கார் எவர், தட் டு மை ஓன். இதுதான் என்னோட மொதல் காரு, அதுவும் என்னோட காரு அப்படின்ட்டு இருக்காரு. We dined outside in a vegetarian restaurant that evening, where he told me that the laptop he got the year before was the first one he ever got. Yappa, impressive. அதாவது டின்னருக்கு போயிருக்காங்க வெளியில் ஒரு வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட்டில். அப்போ பேசிகிட்டு இருக்கும்போது சொல்லியிருக்காரு, அந்த லேப்டாப் அப்பா வாங்கி கொடுத்தாரு பாருங்க ஆஸ்திரேலியா வரும்போது அப்படிங்கிறது, அதுதான் அவருக்கு கிடைச்ச ஃபஸ்ட்டு லேப்டாப் வாழ்க்கையிலேயே. He was very happy with his car and he managed to earn a bit more to take care of the fuel. அதாவது அவர் அந்த காருக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டார், அந்த கார் கிடச்சிருச்சேன்ட்டு. இன்னும் கொஞ்சம் உழைச்சாரு. எதுக்குன்னா அந்த ஃபியூவல் எரிபொருள் அவர் தானே போடணும், அதுக்காக இன்னும் கொஞ்சம் உழைச்சாரு. பார்க்கிங் எக்ஸ்பென்சஸ், அது மட்டும் கிடையாது, கார்னா பார்க் பண்ணணும், அதுக்கு வந்து பே பண்ணணும், அதுக்காகவும். அண்ட் ஸ்டில் ஹாவ் மணி ஃபார் ஹிஸ் கிராசரிஸ். அதாவது உழைச்சதுனால எரிபொருளுக்கும் போட முடிஞ்சது, பெட்ரோலுக்கும், அதே நேரத்தில் பார்க்கிங் பண்ணுறதுக்கும் கிடச்சிது காசு, அதே நேரத்தில் கிராசரிஸ், நம்ம அந்த வீக்கெண்டு அந்த அவருக்கு தேவையான மளிகை பொருட்களையும் வாங்கிக்க முடிஞ்சது. அதுக்கப்புறமாவும் கூட பணம் இருந்துச்சு, கொஞ்சம் உழைப்போட மகிமை. another year later we both completed our MBA. அதுக்கப்புறம் 2வது வருஷம் முடியுது, 2 பேருமே MBA முடிச்சிட்டோம். ஜோஷல் was hoping to go back to India and run the conglomerate.
ஜோஷல் வந்து என்ன திங்க் பண்ணிட்டு இருந்தாருன்னா, இந்தியா திரும்ப போயிட்டு அவருடைய பெரிய கம்பெனி, இந்த குரூப் ஆஃப் கம்பெனிஸ், கான்க்ளோமரேட் அப்படிங்கும்போது குரூப் ஆஃப் கம்பெனிஸ், பிரான்ச்சஸ் நிறையா இருக்கும், சப் சப் கம்பெனிஸ் நிறையா இருக்கும். பட் ஹிஸ் ஃபாதர் ஹேட் டிஃப்ரெண்ட் பிளான்ஸ். ஆனால் அவங்க அப்பா வந்து வேற மாதிரி ஒரு பிளான் வச்சிருந்தார் இவருக்கு. பார்க்கலாம். ஐ cannot let you make mistakes in my company, he said. அவர் சொல்லியிருக்காரு பையன்கிட்ட, ஜோஷர்கிட்ட, நான் வந்து நீ என் கம்பெனியில் தப்பு பண்ணுறதை நான் அனுமதிக்க முடியாது. அதாவது நீ வர்றது வரலைங்கிறத பற்றி அவர் சொல்ல, நீ அதாவது தொட்டால் என்ன ஆகும், சில மிஸ்டேக்ஸ் வர சான்ஸ் இருக்குது, நீ வந்து மிஸ்டேக் பண்ணுறதுங்கிறத என்னால் ஏற்றுக்க முடியாது. கோ ஒர்க் எல்ஸ்வேர் அண்ட் லேர்ன் ஃபார் ஃபியூ இயர்ஸ். வேற எங்கேயாவது போய் வேலை செய்ய, இன்னும் கொஞ்சம் வருஷங்களுக்கு கற்றுக்கிட்டு வா. ஐ வில் தென் லெட் யூ ஒர்க் ஹியர். அதுக்கப்புறம் உன்னை நான் இங்கே வேலை செய்ய விடுறேன். Joshel made a few calls, and within the next 4 weeks, his work visa was arranged with a large French company, and he was on the plane to a different city in Australia, where he had been hired for a graduate entry role. இப்போ ஒரு ஜோஷல் வந்து உடனே டக்குன்னு அதுக்காக உங்களுக்கு ஒரு வேலை வெயிட் பண்ணிட்டு இருக்குன்னு அர்த்தம் கிடையாதுல்ல. அவர் வந்து ஒரு 4 பேரை கால் பண்ண வேண்டியது இருக்குது. நிறைய பேரை வந்து விசாரிச்சுட்டு ஹீ லேண்டட் ஆன் அ ஜாப். ஆக்சுவலாக கிடைச்சிருக்கு. அவருக்கு ஒரு ஒர்க் வீசா அரேஞ்ச் பண்ணி ஆஸ்திரேலியாவில் இருக்கிற வேற ஒரு சிட்டிக்கு போகிறார். எங்கேன்னு மென்ஷன் பண்ணல. ஃப்ரெஞ்ச் கம்பெனி, அது ஒரு ஃப்ரெஞ்ச் கம்பெனிக்கு வந்துட்டு ஒரு பிளேன் எடுத்து இங்கே சிட்னியிலிருந்து அங்கே போகிறாரு. என்ன ரோலுக்குன்னா ஒரு கிராஜுவேட் என்ட்ரி ரோல். எப்படி இப்போ எம்பிஏ முடிச்சவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு என்ட்ரி ரோல்ஸ் எல்லாம் சிலது இருக்கும் இல்லை. எந்த கிராஜுவேஷனுக்கும் ஒரு என்ட்ரி ரோலுங்கிறது ஒன்று இருக்கும். நீங்கள் பயணியரே உள்ளே போக முடியாது ஆஃப்கோர்ஸ். அந்த ரோலுக்கு ஃபிட்டாக இப்போ வந்து ஹையர் ஆகி போயிருக்காரு. அவங்க அப்பா கிட்ட கேட்டால், நீ கம்பெனிக்கெல்லாம் வந்து இப்போ வேலை செய்ய வேண்டாம், அந்த கம்பெனி நான் ரன் பண்ணிட்டு நல்லா போயிட்டு இருக்கிற கம்பெனியை இன்னொருத்தர் வந்து கெடுக்கிறத என்னால் பார்க்க முடியாது, நீ வேற பக்கம் எங்கேயாவது ஒரு பக்கம் வேலை செஞ்சுட்டு திரும்ப வா, இன்னும் கொஞ்சம் வருஷம் கழிச்சுன்னு சொன்னதுனால இவர் போகிறாரு. For 4 years, 4 வருஷம், he worked in that company, after which his father allowed him to return to India and run their business. 4 வருஷத்துக்கு இவர் அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணார். அதுக்கப்புறம் தான் அவங்க அப்பா நீ இந்தியா வர்றதுக்கு அனுமதிச்சு இங்கே வந்துட்டு வேலை செய்ய ஆரம்பித்தார் இவர் கம்பெனியில். Return to India and run their business. Joshel dreamed of running the group and either getting his father's office or a plush new cabin made for him. வரும்போது ஜோஷல் ஒரு கனவோட வந்தார். நான் அப்படியே அப்பாவோட பொசிஷனில் உட்காந்து பெரிய ஒரு ஆஃபீஸ் இருக்கும், இப்போ அவருக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனியாக எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபீஸ் செட்டப்லாம் இருக்கும், ப்ளஸ் காரு, பெரிய விஷயங்கள் எல்லாமே இருக்கும், நான் வந்து பிஸ்னஸை டேக் ஓவர் பண்ணால் போகுதுன்னு சொல்லிட்டு ட்ரீம் பண்ணிட்டு வந்திருக்காரு. He was an MBA after all, with 4 years of management experience in a French multinational company. எம்பிஏ படிச்சுட்டாரு ஆஸ்திரேலியாவில், 4 வருஷம் ஃப்ரெஞ்சு, அதுவும் பன்னாட்டு கம்பெனி, அதுவும் ஜஸ்ட் ஒரு இது கிடையாது, நார்மல் கம்பெனி இல்லை, லோக்கல் கம்பெனியோ சின்ன டொமஸ்டிக் கம்பெனியோ இல்லை, பன்னாட்டு கம்பெனியில் வேலை செஞ்சாச்சு. இத்தனையும் பார்த்துட்டு வந்தோடனே அவருக்கு ஒரு ட்ரீம் என்ன ஆயிடுச்சுன்னா, வந்தாலே நான் பெரிய கம்பெனி, நான் என்னோட கம்பெனி அப்படியே எடுத்து ரன் பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சிட்டு வந்திருக்காரு. ஒன்ஸ் அகெயின், இன்னொரு முறை, ஹிஸ் ஃபாதர் ஹேட் அதர் பிளான்ஸ். இப்பயும் வேற பிளான்ஸ் வச்சிருக்காரு அவங்க அப்பா. ரொம்ப நல்ல டேடி. For 1 year, he said to Joshel, for ஒரு வருஷத்துக்கு, just work under my general manager. என்னோட ஜெனரல் மேனேஜர் இருக்கார், அவருக்கு கீழே நீ வேலை செய். You need to know how to report to a boss in the Indian environment and know what challenges your people may face when they will report to you one day. என்ன சொல்றாரு, இந்தியா என்வாயன்மெண்ட்டில் நீ தெரிஞ்சுக்கணும், இந்திய சூழலில் வந்துட்டு ஒரு மேனேஜருக்கு ரிப்போர்ட் பண்ணும்போது, தன்னுடைய வேலைகளை வந்து ரிப்போர்ட் பண்ணும்போது இருக்கிற சவால்களையும் பிரச்சனைகளையும் மென்டாலிட்டியும் நீ ஒரு தொழிலாளியாக, ஒரு லேபராக இருந்து நீ தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் நாளைக்கு நீ முதலாளி ஆகும்போது உன் சேருக்கு வந்து ஒரு பிரச்சனையை சொல்கிற ஒரு லேபர்கிட்ட, அவங்ககிட்ட வந்து நீ எப்படி இணங்கி நடந்துக்க முடியும், எப்படி அவங்க பிரச்சனையை சால்வ் பண்ண முடியும்னு உனக்கு அப்புறம் தான் தெரியும். நேராக என் சேருக்கு வர்றது மூலமாக தெரியாது. ஸோ நீ என்ன பண்ண, எனக்குன்னு ஒரு ஜென்ரல் மேனேஜர் இருக்கார்ல, அவர் அவருக்கு இல்லை, அவர் தான் அல்டிமேட் சிஇஓ, எனிவே ஃபவுண்டர் அவங்க அப்பா. பட் ஜென்ரல் மேனேஜர்ஸ் இருக்காங்க, அவர்கிட்ட போயிட்டு நீ ரிப்போர்ட் பண்ண, அவங்களுக்கு கீழே ஒரு வருஷம் வேலை செய்யன்னு சொல்லியிருக்காரு. another year later, இப்போ ஒரு வருஷம் முடிஞ்சது, his father got him a new car. இப்போ புது கார் வாங்கி கொடுத்துருக்காரு and made him the general manager. இப்போ ஜென்ரல் மேனேஜர் ஆக்கியிருக்காரு. not of the entire company but of a loss making division in their empire. oh my goodness, பயங்கரமான ஒரு ஸ்டோரி இது. அதாவது என்னென்னா, ஃபுல் கம்பெனிக்கும் வந்து அவரை ஜென்ரல் மேனேஜர் ஆக்கல, அவருடைய கம்பெனிலேயே ஒரு நஷ்டம் ஏற்படுத்திகிட்டு இருந்த ஒரு பகுதி, ஒரு குறிப்பிட்ட டிவிஷன் இருந்துச்சு, அந்த ஒரு பகுதிக்கு மட்டும், அந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும் இவரை
ஜெனரல் மேனேஜர் ஆக்கியிருக்காரு. எது லாஸ் மேக்கிங், நஷ்டம் கொண்டு கொடுத்துட்டு இருக்கிறது. ஃபார் 2 years, ஃபார் 2 years 2 வருஷத்துக்கு I will take care of the staff salaries of this division, his father said to him. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, 2 வருஷத்துக்கு, இன்னும் அடுத்த 2 வருஷத்துக்கு இங்கே ஒர்க் பண்ணுற இந்த டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிற எல்லா ஊழியர்களோட சம்பளத்தையும் நான் பார்த்துக்கிறேன். I will also pay other fixed costs such as infrastructure overhead. நான் மற்ற இந்த உள்ள நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கும்போது உள்ளே இருக்கிற அந்த பில்டிங்கிலிருந்து எக்யூப்மெண்ட்ஸ்லேருந்து இருக்கிற எல்லா விஷயங்களுக்கும் நீங்கள் எதிர்பார்த்ததுக்கு மேலே ஒரு சில செலவுகள் வரும், எதிர்பாரா செலவுகள். அதுதான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஓவர்ஹெட்னு சொல்கிறார். அந்த காசையும் நான் பார்த்துக்கிறேன், அதையும் நான் பே பண்ணிடுறேன். ஆனால் ஐ வில் கிவ் யூ சம் ஆப்ரேட்டிங் கேபிட்டல். அதே மாதிரி இதை ஆப்ரேட் பண்ணிட்டு போகணுன்னா சில அதுக்குன்னு சொல்லி ஒரு நிதி தேவையில்லை, அந்த ஆரம்ப நிதியும் நான் உனக்கு தர்றேன். ஆரம்ப நிதி மட்டும் இல்லை, அந்த ரன்னிங் கேபிட்டல் மாதிரி சொல்கிறேன். ஆப்ரேட்டிங் கேபிட்டல் திரும்ப திரும்ப தேவைப்படும். ஒரு 10 lakhs ஆரம்பிக்கிறேன், இன்னொரு 3 months இன்னொரு 10 lakhs, இன்னொரு 20 lakhs 25 lakhs, அதையும் நானே பார்த்துக்கிறேன். டேர்ன் திஸ் டிவிஷன் அரவுண்ட். இந்த நஷ்டமாக இருக்கிற டிவிஷனை நீ மாற்றி காட்டு, ப்ராஃபிட்டாக கொண்டு வந்து காட்டு. உனக்கு என்னென்னலாம் நான் தர்றேன், உனக்கு லாஸ் மேக்கிங் டிவிஷன் தர்றேன், அதுதான் என்னோடய கிஃப்ட் உனக்கு. உனக்கு நான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் காஸ்ட்டு நான் வந்து எனேபிள் பண்ணுறேன், நானே தந்துடுறேன். அங்கே இருக்கிற ஸ்டாஃபோட சேலரியும் 2 வருஷத்துக்கு நான் பார்த்துக்கிறேன். அண்ட் ஆப்ரேட்டிங் கேபிட்டலையும் நான் தரேங்கிறார், நீ ஆப்ரேட் பண்ணுறதுக்கும் நான் தரேங்கிறார். 3 விஷயத்தை நான் பார்த்துக்கிறேன். நீ என்ன பண்ணணும், இந்த நஷ்டத்தில் இருக்கிறத லாபத்துக்கு கொண்டு வா அப்படிங்கிறாரு. இஃப் யூ மேனேஜ் இட் வெல், நீ நல்லா மேனேஜ் பண்ணிட்டீன்னா, ஐ வில் மேக் யூ டைரக்டர் இன் த கம்பெனி. நான் உன்னை இந்த கம்பெனியோட டைரக்டராகவே ஆக்கிடுறேன். இதனால் கண்டிப்பாக உன்னால் ப்ராஃபிட் கொண்டு வர முடிஞ்சதுன்னா. ஜோஷில் வாஸ் அ பிரில்லியன்ட் கை அண்ட் நவ் எக்ஸ்பீரியன்ஸ் டூ. ஜோஷில் வந்து ஏற்கனவே பிரில்லியண்டான ஒரு ஆள் தான், இப்போ 4 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகியும் வந்தாச்சுல்ல. இப்போ he pulled off what his father had asked of him and was later brought on to the company's board. அவங்க அப்பா சொன்னதை நடத்தி காமிச்சாரு, அப்புறம் கம்பெனியோட போர்டுக்குள்ளே இப்போ வந்திருக்காரு. அதாவது ப்ராஃபிட்டபிள் ஆக்கிட்டார் அந்த டிவிஷனை. அப்பா என்ன சொன்னார், நீ ப்ராஃபிட்டபிளாக பண்ணு, இது லாபம் வர்ற டிபார்ட்மெண்ட்டாக மாற்றி காட்டு, உனக்கே டைரக்டர் ஆஃப் த கம்பெனி ஜாப் நான் தந்துடுறேன், போஸ்ட்டு தந்துடுறேன்னு சொன்னோன்னே இப்போ போர்டுக்கு கொண்டு வந்துட்டாரு. His father knew that giving a role in the company was not just about Joshil, but about the livelihood of thousands of people associated with their company and the trust of the stakeholders. அவங்க அப்பாவுக்கு நல்லா புரிஞ்சு வச்சிருக்காரு ஜோஷில். அவங்க அப்பா என்னன்னா, ஜஸ்ட் நம்ம கம்பெனி வச்சுருக்கோம், நம்ம ரிச்சாக இருக்கோம், ஜோஷில் வந்து நல்லவனாக இருக்கான், ப்ரில்லியண்ட்டாக இருக்கான், அவனால் முடியும். அந்த குட் இன்டென்ஷன் வேர்சஸ் ஸ்கில்லை பற்றி நம்ம முன்னாடி ஒரு சாப்டரில் படிச்சிருந்தோம். அப்போ சொல்லியிருந்தார் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் இதில் என்ன சொல்ல வர, அவங்க அப்பா ஜோஷிலோட அவங்க அப்பா இந்த இதுக்காக அவர் கூப்பிட்டு டைரக்டராக உட்கார வைக்கல. பட் அவர் எதை பார்த்தாருன்னா, ஒரு கம்பெனி ஒரு டைரக்டர், ஒரு ஜோஷில் மாதிரி ஒருத்தர் வந்து உட்காரணும் அப்படின்னா, அந்த மனிதனை சுற்றி ஒரு 1000 ஃபேமிலிஸ் இருக்குது, ப்ராடக்ட்ஸ் இருக்குது. அதை எதிர்பார்க்குற கன்சியூமருக்கு வந்து ப்ராடக்ட்ஸ் இருக்குது, அதோட குவாலிட்டிங்கிறது ஒன்று தேவை. அதே நேரத்தில் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இருக்காங்க, கம்பெனி மேலே பணம் போட்டவங்க இருக்காங்க. நம்ம வந்து ஆதாரத்துக்கு ஃபஸ்ட்டு நம்ம அதிகமான பணம் போட்டவங்களாக இருக்கலாம், பட் ஆனால் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இருக்காங்களா, அதோட பங்குதாரர்கள் இருக்காங்க, ஒரு 10 பேர் சேர்ந்து ஆரம்பிச்சிருக்கலாம், இல்லை வந்து அது பப்ளிக்லி லிஸ்டட் கம்பெனியாக கூட இருக்கலாம். அப்போ வேறு விஷயங்கள்லாம் இருக்குது, நாட் ஜஸ்ட் ஈஸியாக டேக் ஓவர் பண்ண முடியாது, இன்னும் நிறைய கிளாஸஸ் இருக்குது. எனிவே லிஸ்டட் கம்பெனிஸ்க்கு அதை பற்றி நான் போகலை உள்ள அதிகமாக. அதனால் இப்படி பார்த்தாரு. ஜஸ்ட்டு நாட் டு மென்ஷன் அ செஞ்சுரி ஓல்டு பிராண்டு, 100 வருஷமாக தரமாக இயங்கிக்கிட்டு இருக்கிற அது ஒரு பிராண்டு, ஒரு அந்த கம்பெனிங்கிறது. அதில் அப்படியே எடுத்து ஈஸியாக கொண்டு வந்து ஜோஷில் உட்கார வைக்க முடியாதுல்ல. இதெல்லாம் தான் அவங்க அப்பா பார்த்துருக்காரு. இஃப் வி ஆர் டு ஹெல்ப் அவர் சில்ட்ரன் க்ரோ, நம்ம குழந்தைங்க வளரணும்னு நம்ம நினச்சோன்னா, வி மஸ்ட் நாட் பி அஃப்ரைடு, நம்ம பயந்துக்கூடாது. எதுக்குன்னா, ஆஃப் லெட்டிங் தம் ஃபேஸ் த சேலஞ்சஸ் ஆஃப் லைஃப். அவங்க வந்து சவால்களை சந்திக்கிறதுக்கு நம்ம வந்து பயந்துக்கக்கூடாது. அவன் ஈஸியாக வளரணும், சந்தோஷமாக வளரணும் அப்படின்னு இல்லாமல், அவன் சவால்களை சந்திக்கிறதுக்கு நம்ம வந்து பயந்துக்கக்கூடாது. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா அட் திஸ் ஜங்ஷன் வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து ஏற்கனவே 4 கண்ட்ரியில் ஒர்க் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இந்தியாவில் வந்து ஜஸ்ட் ஒரு சபாட்டிக்கலுக்கு வந்து இருக்கேன். திரும்ப வந்து ஐ எம் கோயிங் டு சிங்கப்பூர். இப்போது என் பையனை வந்து திரும்ப அங்கே ஸ்கூல் போயிட்டு இருந்தான், 6.5 வயசு இப்போது. பட் அப்போ அங்கே ஸ்கூல் போயிட்டு இருந்தான். இப்போ இந்தியா வந்து ஸ்கூலிங்கெல்லாம் 2 பக்கம் போயிட்டான். இப்போ நான் திரும்ப அவன் கூப்பிட்டு போனால் அவன் ஸ்ட்ரகிள் ஆகணும்னு சொல்லி நினச்சேன் நான். பட் இந்த சேலஞ்சஸ் தான் அவனை வந்து ஷேப் அப் பண்ண போகுதுன்னு சொல்லி இப்போ நான் புரிஞ்சுக்கிறேன். இப்போ ரொம்ப ரியலிஸ்டிக் ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு ஒன்று சொல்லியிருக்கேன். நான் ரொம்ப எக்ஸாம்பிளான ஆள் கிடையாது, அதனால தான் எனக்கு இந்த டூல் தேவை உங்களை மாதிரி. பட் எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆகுது அந்த பாயிண்ட். We can put the supporting wheels on a cycle when they are learning to ride, but there has to come a time when we take one wheel off
அண்ட் தென் அனதர் ஒன். நல்ல ரொம்ப ரொம்ப நல்ல அனாலஜி. நம்ம எல்லாத்தினாலையும் கனெக்ட் பண்ண முடியும், எல்லா பேரண்ட்ஸ்னாலையும் கனெக்ட் பண்ண முடியும்னு நினைக்கிறது என்னென்னா, ஃபஸ்ட்டு அவங்க வண்டி சைக்கிள் கற்றுக்க ஆரம்பிக்கும் போது ரெண்டு சைடில் வந்து சப்போர்ட்டிங் வீல்ஸ் நம்ம போட்டிருப்போம். ஆனால் கொஞ்ச நாள்லேயே வந்து ஒன்றை எடுத்துவிடுவோம், அதுக்கப்புறம் இன்னொன்று எடுத்துவிடுவோங்கிற மாதிரி ஒரு இது இருக்குது. இப்போ தான் அவங்க பழக முடியும் ஃபுல்லாக தனியாக சப்போர்ட் வீல் இல்லாமல். அது மாதிரி ensuring they learn to balance the cycle on their own. அப்போ தான் அவங்களே பேலன்ஸ் பண்ண பழகுவாங்க. they will fall, கீழே விழுவாங்க, once, twice or a bit more, ஒரு தடவை, ரெண்டு தடவை, நிறைய தடவை கூட விழுகலாம். and in doing so, அப்படி பண்ணுறதுனால they will get hurt too. அவங்களுக்கு ரொம்ப வலிக்கவும் செய்யும், உடம்பளவில் மனதளவில். பட் your job, உங்கள் வேலை என்ன பேரண்ட்ஸா, is to be there when they fall. அவன் விழும்போது நீங்கள் அங்கே இருக்கணும், to help them get back up. எதுக்குன்னா அவனை தூக்கி விடுறதுக்கு. அதுதான் பேரண்ட்டோட வேலை. அவனை விழாமையே பார்த்துக்கிறது பேரண்ட்டோட வேலை கிடையாது. விழுந்தவனை தூக்கி விடுற ஹெல்ப்புக்கு வேணால் பேரண்ட்ஸ் இருக்கலாம் சொல்கிறார். ரொம்ப குட்டி குட்டி விஷயங்கள், சட்டில் விஷயங்கள். only when we build a sense of self-discipline in their lives will they learn to face and enjoy life boldly. அவங்களுக்குள்ளேயே ஒரு சுய ஒழுக்கத்தை நம்ம கொண்டு வரும்போது தான் அவங்க வாழ்க்கையை வந்து அவங்க சந்தோஷமாகவும் தைரியத்தோடையும் ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிறாங்க. நிக் பில்டன், a New York Times journalist Nick Bilton பற்றி சொல்கிறாரு. once asked Steve Jobs கேட்டிருக்காரு, what his kids go through about what his kids thought about the iPad. அவங்க ஐபேடை பற்றி ஸ்டீவ் ஜாப்ஸோட குழந்தைங்க என்ன நினச்சாங்கன்னு சொல்லி ஒரு ஜேர்னலிஸ்ட் கேட்குறாரு. after all, the whole world was going crazy about this new gadget, and it's only natural to be inquisitive if his family also appreciated it as much as everyone else did. உலகமே ஆப்பிளோட ப்ராடக்ட்ஸுக்கு விழுந்திருக்கு, எல்லாரும் ரொம்ப பைத்தியமாக இருக்காங்க, அதில் வாங்கிக்கிட்டு இருக்காங்க, புது வெர்ஷன் எது வந்தாலும், எடிஷன் வந்தாலும். அப்படிங்கும்போது ஸ்டீவ் ஜாப்ஸோட ஃபேமிலிக்குள்ளேயும் வந்துட்டு டெஃபினெட்லி இதை ரொம்ப ஆர்வத்தோடையும் அணுகியிருப்பாங்கள்ல, அதை பயங்கரமாக அப்ரிஷியேட் பண்ணியிருப்பாங்களா, ஆஹா எப்படி ஒரு ப்ராடக்ட் நம்மக்கிட்ட இருக்கேன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அவங்களும் வியந்து பார்த்துருப்பாங்க தானே. தென் ஸ்டீவ் ஜாப்ஸ் சார், அவங்களா ஜேர்னலிஸ்ட் கேட்கும்போது இவங்க எப்படி வீட்டில் ஃபீல் பண்ணுறாங்க அவங்க குழந்தைங்கன்னா ஐபேடை பற்றி, ஆப்பிளோட ஐபேட் பற்றி அப்படிங்கும்போது, தென் ஸ்டீவ் ஜாப்ஸ் சொல்கிறாரு, they have not used it yet. iPads are not allowed in the home. goodness me. அவங்க இது வரைக்கும் அதை யூஸ் பண்ணதே இல்லை, ஏன்னா ஐபேட் வந்து வீட்டில் அலவுடே கிடையாது. எவ்வளோ தூரம் ஒரு வந்து இப்போ இதனால தான் பேரண்டிங்கில் ஈவன் தான் ஒரு ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் பிஸ்னஸ் மேனாக இருந்து ரிச் ஆனாலும் கூட பேரண்டிங்கில் எவ்வளோ கிளியராக இருந்திருக்காரு பாருங்க. Numerous studies have shown that depression among youth, notably teenagers, has jumped alarmingly due to an addiction with technology. பல ஆய்வுகள் சொல்லுது, டீனேஜ்லேயும் அதை சார்ந்த ஏஜ்லேயும் இருக்கிற பல பேருக்கு இன்றைக்கி இருக்கிற மன அழுத்தத்துக்கு காரணமே இன்றைக்கி இந்த இருக்கிற தகவல் தொழில்நுட்பம், இந்த டெக்னாலஜி, எஸ்பெஷலி இந்த மொபைல் மாதிரி விஷயங்கள் தான் பல ஆய்வுகள் சொல்லுது. Executives of some of the largest technology companies in the world have talked about how they greatly limit the use of technology for their own children because they have seen the dangers of it first hand. அதாவது ரொம்ப பெரிய தகவல் தொழில்நுட்பத்தை உலகத்துக்கு கொண்டு வந்த கம்பெனிஸோட முதலாளிகள் அவங்க குழந்தைங்க இந்த டெக்னாலஜிக்கு அடிமையாகிடக்கூடாதுங்கிறத நல்லா தெரிஞ்சு வச்சுருக்காங்க. ஏன்னா அவங்க கொண்டு வர்ற ப்ராடக்டோட ஆழ்நிலை என்ன சொல்கிறது பாதிப்புகள் வந்து அவங்களுக்கு தான் முதல்ல தெரியுது எல்லாத்தோடவும். இப்போ நான் வந்து ஒரு லெட்ஸு ஒரு பென்சில் நான் உருவாக்குறேன், ஒரு கிரேயன் நான் உருவாக்குறேன், இது வேர்ல்டில் எல்லாருமே விரும்புகிறாங்க, இதில் இருக்கிற சில தீமைகளும் இருக்குது, அதிகமாக பயன்படுத்தலாங்கிறத எனக்கு தான் ஃபஸ்ட்டு நல்லா தெரிய வருது. அப்படி இருக்கவங்க தான் அவ்வளோ பெரிய பில்லியனர் ஆகிறாங்க. இது என்ன நெகட்டிவ் இம்பேக்ட்னே தெரியாதவங்களும் ஆகிறது இல்லை. ஜஸ்ட் பிகாஸ் அவங்க உருவாக்கி விடுறதுனால அதோட பாசிட்டிவ்ஸ் மட்டும்தான் அவங்க பேசுகிறாங்கன்னு அர்த்தம் கிடையாது, பார்க்குறாங்கன்னு இல்லை. ஸோ அதில் அவங்க கிளியராக இருக்காங்க. அவங்க குழந்தைங்க எந்த அளவுக்கு யூஸ் பண்ணணும், ஒரு டெக்னாலஜியை பண்ணக்கூடாதுங்கிறது கிளியராக இருக்காங்க. ஸோ when I say let them earn, அதனால நான் வந்து இந்த சாப்டரோட பேர் என்ன, let them earn, அவங்க சம்பாதிக்கட்டும், அவங்கள சம்பாதிக்க விடுங்க அப்படின்னு நான் சொல்கிறது என்ன அர்த்தம்னா, I don't mean it in a monetary sense. பணத்தை சம்பாதிக்கிறத மட்டும் நான் சொல்ல, இவ்வளோ பணம் போய் சம்பாதிச்சுட்டு வர சொல்லுங்கன்னா நான் சொல்ல கிடையாது. அந்த சாப்டர் என்னது, a sense of reality in bracket let them earn, அது விவரிக்க சொல்ல போகிறாரு. I only mean that just by making someone work for something does not mean we don't love that person. அதாவது ஒருத்தரை
ஒரு விஷயத்தில் உழைக்க போடுறீங்க அப்படிங்கிறதுக்காக அவங்கள உழைக்க விடுறீங்கிறதுக்காக நீங்கள் அவங்கள விரும்பலை, லவ் பண்ணல, அன்பு இல்லை அவங்க மேலே அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல. Just because you may not freely cater to all their requirements does not mean you don't care. இப்போ ஜோஷிலோட அப்பாவோட கேஸ் மாதிரி, அவங்க கேட்டதெல்லாம் நீங்கள் ஈஸியாக வாங்கி கொடுக்கல அப்படிங்கிறதுக்காக அவங்க மேலே அக்கறை இல்லைன்னு நீங்கள் சொல்லிட முடியாது. அதாவது ஒருத்தர் வேலை செய்ய விடுறீங்க அப்படிங்கிறதுக்காக அவங்க மேலே அன்பு இல்லைன்னு சொல்லிட முடியாது. அவங்க கேட்டதெல்லாம் வாங்கி தரல அப்படிங்கிறதுக்காக அவங்க மேலே அக்கறை இல்லைன்னு சொல்லிட முடியாது. இட் சிம்பிளி மீன்ஸ் தட் யூ நோ பெட்டர். இது என்ன அர்த்தம் சொல்லுதுன்னா, உள்ள நீங்கள் நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கீங்க, சரியான விஷயத்த சரியாக தெரிஞ்சு வச்சுருக்கீங்கன்னு அர்த்தம். யூ நோ தட் ஃபார் அ கேட்டர்பில்லர் டு பிகம் அ பட்டர்ஃப்ளை, அந்த சின்ன கூட்டுப்புழு வந்துட்டு ஒரு பெரிய பட்டாம்பூச்சியை உருவாகணும் அப்படின்னா இட் மஸ்ட் லேர்ன் டு ஃபேஸ் பாசிட்டிவ் ரெசிஸ்டன்ஸ். அதுக்கு கண்டிப்பாக அந்த உந்துதல், அதுவும் நேர்மறையான உந்துதல், எதிர்மறையான இல்லாமல் நேர்மறையான உந்துதல், அது உந்தி தான் வந்து ஒரு புழு வந்து பூச்சி ஆகுது. பூச்சி வந்துட்டு அந்த ஒரு பட்டாம்பூச்சி வந்து ஆகுது. இப்போது பாசிட்டிவ் ரெசிஸ்டன்ஸ் ஆர் தேர் வில் பி நோ க்ரோத் அண்ட் இட் வில் கண்டினியூ டு ரிமைன் அ கிரம். என்ன சொல்கிறாரு, இப்போ நீங்கள் அந்த உந்துதல் பாசிட்டிவாக குழந்தைங்கிட்ட இல்லை. அதாவது நீங்கள் அவங்கள வந்து கஷ்டப்பட வைக்கிறேன்னு நினச்சிக்கலாம், அவங்கள கேர் பண்ணிக்கலையோ, நம்ம ஒரு வேளை அவங்க கேட்டதெல்லாம் தரலையோன்னு ஃபீல் பண்ணலாம். அப்படி கிடையாது. அவங்க இந்த உந்துதல் தான் அவங்களுக்கு தேவை. இந்த உந்துதல் தான் அவங்கள நாளைக்கு செலுத்தும், அன்போடையும் போல்டோடையும் லைஃப்பை அணுகிறதுக்கு. இன்னொருத்தர் கஷ்டத்தில் இருக்கும்போதும் கூட அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு இதுதான் இந்த உந்துதல் ஹெல்ப் பண்ணது. I remember many years ago I was playing chess with my nephew. இவர் வந்து ரொம்ப வருஷம் முன்னாடி வந்து அவருடைய நெஃப்யூ கூட, நெஃப்யூனா நம்ம இப்போ நம்ம அக்கா தங்கை இருக்கலாம், நம்ம அண்ணன் தம்பி இருக்கலாம், அவங்களுடைய பையன்கள். who was upset when he lost the game. அவன் ரொம்ப அப்செட் ஆகிட்டான், செஸ்ஸில் தோத்தோன்னே ரொம்ப அப்செட் ஆகிட்டான். he would not say anything directly but I could see his disappointment. அவன் எதையும் நேராக சொல்ல மாட்டான், ஆனால் அவன் வருத்தத்தை என்னால் பார்க்க முடிஞ்சுது. I told him that I could take my rook or queen off the board, but that would not be a real game. நான் சொன்னேன், நான் ரூக் அந்த அந்த ஹார்ஸையோ இல்லை வந்துட்டு சாரி ரூக் ஆக்சுவலாக அந்த எலிஃபண்ட்டையோ அந்த குயினையோ வந்துட்டு நான் வந்து போர்டை விட்டு வேணால் எடுத்துட்டா நீ ஜெயிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது, ஆனால் அது வந்து சரியாக கேம் விளையாடுறன்னு அர்த்தம் கிடையாதுன்னு சொல்லியிருக்காரு பையன்கிட்ட. No one in the world would do such a thing, and that even if he won under such circumstances, he would not taste the real joy of victory. இப்போ இதை தான் சொல்கிறாரு. அந்த செஸ் போர்டில் அந்த பையன் தோத்துட்டான். இந்த 2 காயினை மட்டும் இவர் எடுத்திருந்தாருன்னா இவர் சைடு அவன் ஜெயிச்சிருப்பான். ஆனால் இப்படி விளையாடுறத விளையாட்டா இல்லை இப்படி விளையாடுற விளையாட்டு மூலமாக கிடைக்கிற சக்ஸஸ் அவனுக்கு ரொம்ப நாள் அந்த பையனுக்கு பிடிக்குமா? லைஃப் அதே மாதிரி தான். நீங்கள் அந்த விஷயத்தை கோத்ரூ பண்ணால் கஷ்டம் நினச்சி அதை மட்டும் தூக்கி விட்டிங்கன்னா அவன் ஃபுல் கேம் ஆடவே இல்லை, அவன் ஃபுல் செஸ் ஆடவே இல்லை. லைஃப் இஸ் அ செஸ்ன்னு வச்சுக்கிட்டா லைஃப் இஸ் நாட் அ ஜீரோ சம் கேம் ஆக்சுவலாக. ஆனால் ஸ்டில் லைஃப் இஸ் செஸ்ன்னு கூட நீங்கள் அனாலஜி எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா அவன் ஃபுல் கேம் ஆடி ரிஜாய்ஸ் பண்ணி அவனோட ஓன் விக்டரியை அவன் அத்தன்டிக்காக ஃபீல் பண்ணோன்னா ஹஸ் டு கோ த்ரூ த ஹோல் ஜேர்னி. அந்த ஒரு பட்டர்ஃப்ளைக்கு நடந்த ஒரு விஷயம் வந்து அவனுக்கு நடக்கணும். அந்த பாசிட்டிவ் ரெசிஸ்டன்ஸ் வந்து நல்ல வேர்டு, பாசிட்டிவ் ரெசிஸ்டன்ஸ் வந்து அவனுக்கு நடக்கணும். இப்போது no one in the world, yeah. Instead I said to him that I could train him. நான் அதுக்கு பதிலாக என்ன சொன்னேன்னா, நான் உன்னை ட்ரெயின் பண்ணுறேன்னு சொன்னேன். கோச் ஹிம், நான் உன்னை நல்லா கோச் பண்ணுறேன். ஹெல்ப் ஹிம் பீட் மீ, நீ நல்லா கோச் பண்ணுற, நானே அது மூலமாக நீயே கூட என்னை வந்து பீட் பண்ணிடலாம் அப்படின்னு அதுவும் பண்ணுறேன். நான் அந்த காயின் எடுத்து வைக்கல, உன்னை ஜெயிக்கிறதுக்கு நான் டெலிபரேட்லி விடலை, ஆனால் அதுக்கு பதில் என்ன பண்ணுறேன், உன்னை நான் நல்லா ட்ரெயின் பண்ணுறேன், எனக்கு தெரிஞ்ச டெக்னிக்கெல்லாம் உனக்கு நான் சொல்லித்தர்றேன், நல்லா கோச் பண்ணி விட்றேன். அப்போ நீ என்ன பண்ணலான்னு, நீ ஆடும்போது என்னையே கூட சில டைம் நீ பீட் பண்ணிடலாம், அப்படி தான் நீ என்னை பீட் பண்ண முடியும். I could play a game with him where I would share the rationale of my selection of moves and so on. அதாவது உங்களோட ஒரு கேம் விளையாடும்போது, நான் ஒரு கேம் விளையாடுறேன், அதில் நான் ஏன் இங்கேருந்து அங்கே மூவ் பண்ணுறேன், அங்கேருந்து இங்கேயே மூவ் பண்ணுறேங்கிறத நான் சொல்லித்தர்றேன். அது மாதிரி he understood my point and that only made him a better player. அவன் புரிஞ்சுக்கிட்டான், அந்த பையன் வந்து புரிஞ்சுட்டான், நான் சொன்னதை புரிஞ்சுட்டான். அது அவனை பெட்டர் பிளேயர் ஆக்கியிருக்கு. நாட் ஜஸ்ட் இன் செஸ் பட் இன் ஆல் ஒர்க்ஸ் ஆஃப் லைஃப். அவன் செஸ்ஸில் மட்டும் பெட்டர் பிளேயர் ஆகலை, அவனோட வாழ்வில் எல்லா விஷயங்களையும் அவன் பெட்டர் பிளேயர் ஆகியிருக்கான். இப்போ ஃபைனல் பேசேஜுக்கு வராரு. ஜஸ்ட் யூஸ் டிஃப்ரெண்ட் கலர், ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட் கலர். I am not suggesting that we should make everything hard for them, as that would be just as detrimental to their growth. நான் என்ன சொல்லனா, அதுக்காக அவங்க வந்து கஷ்டங்களை அனுபவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வெறும் கஷ்டங்களை மட்டுமே ஏற்படுத்தி விடாதீங்க வேணுன்னே அப்படின்னு நான் சொல்ல வரல. அது அவங்க வளர்ச்சிக்கு தடையாயிடும். we do have to be sincere though. நம்ம இதில் வந்துட்டு உண்மையாக இருக்கணும்.
நியாயமாக நடந்துக்கணும் இந்த விஷயத்தில். ஹாலோ ப்ரைஸ் டு நாட் பூஸ்ட் சைல்ட்ஸ் செல்ஃப் எஸ்டீம். நல்ல வேர்டு இது கூட, ஹாலோ ப்ரைஸ். நிறைய பேர் பண்ணி பார்த்துருக்கேன், நானும் பண்ணியிருக்கேன். அதாவது உண்மையான ஒரு விஷயத்துக்காக, உண்மையாக பெரிய விஷயம்லாம் ஒன்றும் நடந்திருக்காது, ஜஸ்ட் குழந்தைய மகிழ்விக்கிறதுக்காக ஒரு 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 பாராட்டுவோம், ஊக்கம் கொடுக்கறதுக்காக அவங்களை வந்து பாராட்டுவோம்ல, அதுதான் ஹாலோ ப்ரைஸ். பெரிய மீனிங்கோ உண்மை எந்த ஒரு பின் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பின்புலம் இல்லாத, நிஜமாலுமே அங்கே ஒரு காரணமே இல்லை பாராட்டுருக்கு, ஆனாலும் குழந்தைய ஊக்குவிக்கிறதுக்காக சும்மா பாராட்டுறோம் அப்படின்னா அந்த ஹாலோ வெற்று ப்ரைஸ் அப்ரிசியேஷன், அதாவது பாராட்டு, வெற்று பாராட்டு அப்படிங்கிறது டு நாட் பூஸ்ட் சைல்ட்ஸ் செல்ஃப் எஸ்டீம். அதோட சுயமரியாதையை அது உதவவே போகிறதில்ல. அதோட சுயமரியாதையை குறைக்க தான் போகுது, ஹெல்ப் பண்ண போகிறதில்ல. இன்ஸ்டட் அதுக்கு பதிலாக they confuse a child because they then go out into the world and experience none of what their parents talked about. அதுக்கு பதிலாக என்ன ஆகுதுன்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு குழந்தைய எந்த விஷயமும் உண்மையாலும் பண்ணல, இப்போ வந்து செஸ்ஸில் இந்த பையன் இருக்கான், இவன் ஜஸ்ட் ஜெயிக்கணுங்கிறக்காக இவர் எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு அவனை பாராட்டிகிட்டே இருக்காருன்னா, ஒன்று அவனுக்கு வெற்றி பற்றி ஃபீலிங் வர போகிறதில்ல, அவனுக்கும் ஒரு சுயமரியாதை பில்ட் ஆக போகிறதில்ல. இன்னொன்று என்ன பிரச்சனைனா, நம்மளை தாண்டி நம்ம தான் பாராட்டுறோம், நம்ம பழகிட்டோம், நம்ம பெற்ற குழந்தைலாம் ஃபைன், எல்லாமே ஓகே தான், நம்மளுடைய ஃப்ரெண்டு நெஃப்யூ எல்லாமே ஃபைன், நமக்கு சொந்தக்கார பையன்லாம். ஆனால் நம்ம தாண்டி அவன் சொசைட்டிக்குள்ளே போகும்போது அண்ட் டீலிங் வித் டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் பீப்புள், டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் சென்சிபிலிட்டிஸ் அண்ட் கல்ச்சர் அண்ட் டிஃப்ரெண்ட் லேண்ட்ஸ்கேப்ஸ், இதெல்லாம் அவன் போகும்போது என்ன ஆகும்னா, ஹி வுட் இம்மீடியட்லி ரியலைஸ், அவனுக்கு தெரிஞ்சிடும் இந்த மாதிரி உண்மையான சூழ்நிலை வேறு மாதிரி இருக்குது வெளியில், நம்ம அப்பா அம்மா நம்மளை பாராட்டின மாதிரி கிடையாது, அப்போ நம்ம அந்த பாராட்டுங்கிறது சரியான பாராட்டு இல்லைன்னு அவனுக்கே தெரிஞ்சிடும், உண்மை என்னன்னு தெரிஞ்சிடும் அவங்க அப்பா அம்மா பேசுனது. ஸோ இந்த சென்ஸ் ஆஃப் ரியாலிட்டி லெட் தம் ஏர்ன் அப்படிங்கிற சாப்டரில் வந்து நம்ம முக்கியமாக ஒரு சொல்லிக் கொடுத்தது என்னென்னா, அந்த பாசிட்டிவ் ரெசிஸ்டன்ஸ், அதுதான் நம்ம ஹைலைட்டிங் கீவேர்டாக எடுத்துக்கிறேன். அதாவது குழந்தைங்களை வந்துட்டு வேணும்னே கஷ்டப்படுத்த தேவையில்லை, அவங்க கஷ்டப்படும் போது விடணும், அவங்க விழுந்தால் எந்திரிச்சு நிற்கிறதுக்கு நீங்கள் இருக்கணும், அவங்கள விழ விடாமல் பார்த்துக்கக்கூடாது. ஜஸ்ட் பிகாஸ் நம்ம கஷ்டப்பட்டோம், நம்ம வந்து ஜென்ரேஷனில் நம்ம தான் ஃபஸ்ட் ஜென்ரேஷனில் ஏர்ன் பண்ணியிருக்கோம் கஷ்டப்பட்டோங்கிறதுக்காக அப்படி நம்ம பண்ணக்கூடாது. அண்டு ஹாலோ ப்ரைஸ் வந்து தேவையில்லை, அதாவது அவங்கள ஜஸ்ட் வின் பண்ண வைக்கிறது. இந்த ஒரு விஷயம் நிறைய டைம் டாப்பிக்கில் வந்திருக்கு, டிஸ்கஷன்ஸில் வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸோட கூட. இப்போ நான் ஓடும்போது ஓட்டப்பந்தயத்துலேயோ இப்போ என் பையன் கூட சொல்லியிருக்கேன், அப்பா நான் யார் வேகமாக போவேன்னு பார்ப்பேன்னு சொல்லுவேன், நான் ஓடிருக்கேன். நான் இது வரைக்கும் அவனுக்கு வந்து பெருசாக விட்டு கொடுத்ததில்ல, கொஞ்சமாக ஸ்லோ பண்ணியிருக்கேன். ஏன்னா ரொம்ப அப்ரப்டாக நம்ம முன்னாடி போகிறது பின்னாடி வர்றதுன்னா என்கரேஜாக ஃபீல் பண்ண மாட்டாங்க அடுத்த ரன்னுக்கு. ஐ வுட் ஸ்டில் வின், பட் வித் ரிலேட்டிவ்லி அக்செப்டபிள் மார்ஜின் ஃபார் ஹிம். ஆக்சுவலாக ரொம்ப பக்கத்தில் இல்லாமல் தென் ஏன்னா அப்போ அவனுக்கு ரியலைஸ் பண்ணுறாவோ அப்பாவோட லெக்ஸ் வந்துட்டு பெரிய ஏரியாவை கவர் பண்ணுது அண்ட் ஹீ குட் லீப் மோர் தென் மீ. அப்படிங்கும்போது ஹீ அக்செப்டட் த ஃபேக்ட் ஈவன் தோ ஹி வாஸ் லாஸ்ட். ஸோ அது எனக்கு அப்போவுமே சில விஷயங்களில் கிளாரிட்டி இல்லை. நானும் அவன் கூட செஸ் ஆடிருக்கேன். அவன் நிறைய டைம் வந்து அவன் எல்லா டைமில் குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் ஒரே ஹேபிட் தான், வாட் எவர் ஹேப்பன்ஸ் தே வாண்ட் டு வின். அது என்ன பண்ணியாவது தே வாண்ட் டு வின் அப்படிங்கிற விஷயத்துக்கு வந்துடுவாங்க. நம்ம கன்வின்ஸ் ஆகிக்க சொல்லுவாங்க, திரும்ப விளையாடலான்னு சொல்லுவாங்க, இல்லை இது மாதிரி விளையாடக்கூடாதும்பாங்க. தே வுட் வாக் அவுட், தே வுட் கம் அகெயின், தே வுட் வாண்ட் அஸ் டு பிளே இன் அ பர்டிகுலர் வே. இது மாதிரி நிறையா ஷேப்ஸ் எடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. பட் நம்ம பேரண்ட்ஸ் கொஞ்சம் பெர்சிவரன்ஸ் தேவை, விடாமுயற்சி வந்து தேவை, விட்டு கொடுக்காம இருக்கணும் அந்த விஷயத்தில். சரி அவங்க வின் பண்ணட்டும், அப்போ தான் அவன் செஸ்ஸில் நாளைக்கு பெரிய ஆளாக வருவான், கண்டிப்பாக கிடையாது. ஸோ இந்த சாப்டரும் வந்து ரொம்ப நல்லா போச்சு. நம்ம 89-90 பேஜ் வந்துட்டோம், இன்னும் 60 பேஜஸ் தான் இருக்குது. மேபி அனதர் ஐ வுட் சே 6 வீடியோஸ்ன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதில் இந்த பில்டுங்கிற சாப்டரில் வந்துட்டு இன்னும் 2 சப் சாப்டர்ஸ் இருக்குது, பேஷன்ஸ் அண்ட் எக்ஸலன்ஸ். அதுக்கப்புறமா நர்ச்சர், அதுதான் வந்து கொண்டு வர்றது, அது நம்ம தமிழ் வேர்டு நான் பார்த்து வைக்கிறேன், நர்ச்சருக்கு. அதில் 4 சாப்டர்ஸ் இருக்குது. ஸோ இன்னும் ஒரு 6 சப் சாப்டர்ஸ் இருக்குது and probably another 60 pages இருக்குது, 6 more videos. Thanks for watching. இது எப்போ யாருக்கு எங்கே யூஸ் ஆகுன்னு தெரிஞ்சதெல்லாம் நான் வந்து பதிவே பண்ண கிடையாது. இந்த விஷயம் இப்போ ரெக்கார்டில் இருந்துச்சுன்னா நாளைக்கு நான் யார் கூட வேணாலும், எந்த பேரண்ட்டு கூட வேணாலும் இதில் இருக்கிற ஒரு சின்ன செக்மெண்ட்டை மட்டும் எடுத்து ரியலிஸ்டிக்கலி பேச முடியும். அதனால தான் இதை நான் ஜஸ்ட் பார்த்து ஒரு ½ an hourல ஒரு வீடியோ போடலாம், டோட்டல் புக்கை ஒரு ½ an hourல போடுறது, ஒரு புல்லட் பாயிண்ட்ஸ் போட்டு ஒரு பிபிடி மாதிரி, இப்போ நான் வச்சுருக்கேன் பாருங்கள் சார்ட்ஸ் எனக்கு கைட் பண்ணுறது, அது மாதிரி விஷயங்களை போடுறது, அந்த மாதிரி ஒரு கன்வென்ஷனல் ரூட்டை வந்து நான் எடுக்கல.
because I knew this one book, it's going to travel at least for another 20 years with me. ஏன்னா எனக்கு இப்போ பொண்ணு பிறந்திருக்கா ஒரு வயசு. மேபி டிபெண்ட்ஸ் ஆன் வாட்ஸ் கோன் கம் நெக்ஸ்ட். ஆனால் நர்ச்சருங்கிறதுல வந்துட்டு ப்ராபப்ளி இன்னும் நிறைய டெக்னிக்ஸ் இருக்கலாம். ஸோ மேபி மோர் தென் 20 years, அட்லீஸ்ட் for 15 to 20 years, I foresee the contents of this book are going to be with me. I'm going to embrace the contents of this book and stand by that. அப்போ why only should I rejoice, யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் அப்படிங்கிற மாதிரி தான். அண்ட் until we catch up on the next segment, which is on patience, அதாவது delay gratification. இது கொஞ்சம் இதுவும், அதாவது சில விஷயங்கள் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண நினைப்போம், சரின்னு தெரியும், ஆனால் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு தெரியாது. இதில் பாதி சாப்டர்ஸ் வந்து நமக்கு செய்யணும்னே தெரியாது, பாதி சாப்டர்ஸ் நமக்கு செய்யணும்னு தெரியும், எப்படி செய்யணும்னு தெரியாது. அதனால் இந்த டிலே கிராட்டிஃபிகேஷனுங்கிறது நமக்கெல்லாம் மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும். ஆனால் அதை வந்து நம்ம அடுத்த இதில் வந்து விலாவரியாக படிப்போம். That will be the next chapter. Until then, thank you for tolerating my long commentary. Take care, my fellow parents.